அன்பான தமிழ் மக்களே, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். காட் பிளஸ் யூ ஆல். கத்தாரிலும் இஸ்ரேலின் கை ஓங்கியது என்கிற தலைப்பில் இது செய்தி. கத்தாரை குறித்த ஒரு சில விஷயங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த கத்தாரில் இருக்கிற மக்களுடைய பூர்வீகம் என்னவென்று நாம் வேதத்தில் பைபிளில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்மவேல் வம்சம் என்பதை நன்கு நமக்கு தெரிய வரும். இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட கிமு 1950, 1900, 1925, 50 காலங்களில் உள்ள ஒரு பெரிய வரலாறு பாருங்க. இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபித்தார் என்று வேதத்தில் காண்கிறோம். ஆபிரகாம், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி ஆபிரகாம் முன்கூட்டியே ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் சொன்னார், இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன். இஸ்மவேல் பாருங்க, அரபு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேர் பாருங்க, ஒரு பிரபலமான பேர். எல்லாருமே தங்களுடைய பெயரோடு கூட சேர்த்து இந்த பெயரை வைத்துக் கொள்வார்கள். இஸ்மாயில் என்கிற அந்த பெயரை வைத்துக் கொள்வார்கள். ஆக இந்த இஸ்மவேலுக்கு பிறகு 12 பிள்ளைகளில் ஒருத்தருடைய பேர் தான் கெதார் என்ற பேர். இந்த கெதார் என்கிற அந்த பேர் தான் பிற்காலத்தில் அது பல மொழிகளில் அது திரிந்து மொழிகளுடைய அந்த உச்சரிப்பு வரிசையில் அது கத்தார் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி வரலாற்றில் அது ரொம்ப துல்லியமாக சொல்லப்படவில்லை. ஒரு கணிப்பில் அது சொல்லப்படுகிறது. கத்தார் என்கிற பேர் அப்படிதான் வருகிறது என்று சொல்லி. ஆக அடுத்ததாக இந்த கத்தார் நாட்டில் நம்ம இப்போ பார்க்கும் பொழுது எண்ணெய் வளம் அதிகம் மிக்க ஒரு நாடாக இருக்கிறது. எண்ணெய் ஏற்றுமதியில் இந்த கத்தாரும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. காரணம், கத்தாரில் ஏகப்பட்ட எண்ணெய்கள் இருக்குது, இன்னும் எடுக்க அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணெய் வளம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து கொடுத்தது யார் தெரியுமா? பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் இதை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். 1932 கத்தார் நாட்டிலே எண்ணெய் இருக்கிறதை பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து அதை என்ன செய்தார்கள்? கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அந்த கம்பெனியுடைய பெயரை சொல்றேன் பாருங்க. பஹ்ரைன் ஆயில் டிஸ்கவரி டீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிட்டனுடைய அந்த ஆராய்ச்சி ரிசர்ச் டீம் தான் அங்கு போய் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த டீமோடு கூட ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கலிபோர்னியா என்கிற அந்த குரூப்பும் இணைஞ்சது. ஸோ இந்த 2 பேருமாக இணைந்து கத்தாரில் இருக்கிற அந்த ஆயில் வளத்தை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிட்டிஷ் கம்பெனியான ஆங்கிலோ பர்ஷியன் ஆயில் கம்பெனி இவர்களுமாக இணைந்து அந்த ஆயில் வளத்தை இணைச்சார்கள். மீண்டும் புதுப்பித்து இணைச்சிருக்கிறார்கள். அந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். பாருங்க, பிரிட்டன், அமெரிக்கா. அதுக்கப்புறம் இன்னும் 1939 காலங்களில் அதே கத்தாரில் இன்னும் வேறொரு இடத்துல அந்த இடம் ஹை குவாலிட்டி ஆயில் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அது எந்த இடம்னா கத்தாரி துஹான் ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த இடம். அந்த இடத்துல 1939 எண்ணெய் வளத்தை இணைச்சிருக்கிறார்கள். இன்னும் பெரிய அளவில் நல்லா ஹை லெவல் ஆயில், அது ஹை குவாலிட்டி ஆயில் அங்கே கிடைத்தது. இது கத்தார் நாட்டுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக இருந்தது. பின்பு 1971 வரையிலும் கத்தார் பிரிட்டனுடைய பிடியில் இருந்தது. பிரிட்டனுடைய பிடியிலிருந்து தனி சுதந்திரம் பெற்று கத்தார் என்ற ஒரு நாடாக அது மாறியது. 1960 காலங்களில் OPEC என்கிற அந்த நிறுவனம், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் OPEC என்று சொல்லுவாங்க. அந்த OPEC என்கிற அந்த நிறுவனத்தில் இந்த கத்தாரும் இணைந்து ஆயில் சப்ளை செய்து நிறைய பணங்களை ஈட்டின உடனே அது ஒரு வளர்ந்த நாடு போல ஒரு செழிப்பான நாடாகவும் மாறியது. கத்தாருக்காக நாம் இந்தியர்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தெரியுங்களா? அதில் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம நன்றி உள்ளவர்களாக தான் இருக்கணும். நம்முடைய கத்தார் மக்கள் அங்கே 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 25 பேர் இந்தியர்களாக இருப்பார்கள். ஸோ நம்முடைய இந்திய மக்களும் அங்கே வாழ்ந்து பிழைத்து என்ன செய்கிறார்கள்? பொருளீட்டுகிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம். ஒரு சங்கடமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஹமாஸ் போராளிகளுக்கு இந்த கத்தாரில் இருந்தும் ஒரு வருஷத்துக்கு $1.8 பில்லியன் அளவுக்கு பணங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. இதுதான் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஹமாஸுக்கு அவ்வளவு ரூபாயை என்ன செய்திருக்கிறார்கள்? கொடுத்திருக்கிறார்கள். இந்த ரூபாயெல்லாம் எங்கே உள்ளது? அவர்கள் இந்த ஆயில், இந்த OPEC நிறுவனத்தின் மூலமாக
அவர்கள் சேர்ந்து ஆயில் விட்டு பெற்றுக்கொண்ட அந்த சம்பாத்தியங்கள், இந்த சம்பாத்தியத்தை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம், தம்முடைய நாட்டு வளத்திற்காக, நாட்டினுடைய நன்மைகளுக்காக கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் நியாயம். ஆனால் இந்த மாதிரி குரூப் பார்த்தீங்களா, இந்த ஹமாஸ் போராளிகள் என்ன செய்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி டொனேஷனை வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க, அப்புறம் நல்ல யூனிஃபார்மை போட்டுக்கிறாங்க, துப்பாக்கிகளை கையில் வச்சுக்கிறாங்க, தீவிரவாதத்தை என்ன பண்ணுறாங்க, முன்னெடுத்து நடத்துகிறாங்க. இதுக்கு இந்த ஹமாஸினுடைய மொத்த எண்ணம் என்ன, இஸ்ரேலை அழிக்க வேண்டும், ஒரு நாட்டையே அழிக்க வேண்டும் என்கிற ஒரு குரூப்பு கிட்ட அவ்வளோ பணம் கொடுத்து தான் தப்பான ஒரு விஷயம். அதனால தான் இதை அறிந்து கொண்ட இஸ்ரேல் ரொம்ப நாளாக அதை நோட்டமிட்டு கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள், இந்த கத்தார் மேலே தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். உலக மக்களே என்ன செய்திருக்கிறார்கள், வியந்து பார்த்தார்கள். உலகம் அறிந்தது, உலகம் இதை ஒருபோதும் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவில்லை. கத்தார் மேலே இஸ்ரேல் படை கடந்து செல்லும் என்பது யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ இஸ்ரேலுக்கும் கத்தாருக்கும் கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர். அப்போ 2200 கிலோமீட்டர் போகணும், திரும்ப வரணும். அப்போ இதுக்கு ஆயில் வேணும். அது வந்து F-15 F-16 ரகங்களை கொண்ட அந்த 15 ஏர்கிராஃப்ட் 2200 கிலோமீட்டர் தூரம் அது என்ன செய்வது, கடல் வான்பரப்பில். இந்த வான்பரப்பில் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிருந்து ஜோர்டான்லேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து கத்தார் வரணும். அப்படி இஸ்ரேல், ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தார், இந்த 2 நாடுகளையும் கடந்து வந்து கத்தாரில் அதுக்கப்புறம் தோஹா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போய் என்ன செய்திருக்கிறார்கள், 12 பாம்பு, கிட்டத்தட்ட 12 பாம்ப்ஸு தான் அங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே கொல்லப்பட்ட அந்த தலைவர்கள் கலீல் அல் ஹயா, அதுக்கப்புறம் சாஹர் ஜபரின் அப்படிங்கிறவர், முகமது இஸ்மாயில் டார்விஸ் அப்படிங்கிற இந்த 3 தலைவர்கள். இந்த 3 தலைவர்கள் முக்கியமாக ஹமாஸுக்கு முக்கியமான தலைவர்கள். இவர்கள் வந்து டி ஃபேக்டோ லீடர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். டி ஃபேக்டோ லீடர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் என்ற அந்த படையில் நன்கு உழைத்து ரிட்டையர்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற நாடுகளில் போய் சொகுசாக வாழ்ந்துருவாங்க. கோடிக்கணக்கான பணங்களில் மிதந்து கொண்டு என்ன செய்வார்கள், சொகுசு வாழ்க்கையை நடத்துவார்கள். இப்போ இப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் இஸ்ரேல் கண்டுபிடித்து அவர்களை தாக்கி இருக்கிறது, அவர்களை அழித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய கை மறுபடியும் கத்தாரில் ஓங்கி இருக்கிறது பெரிய அதிசயமான ஒரு விஷயம். இந்த 15 போர் விமானங்களிலும் வெடிகுண்டுகள் நிறைய இருக்கும். ஆனால் எல்லா வெடிகுண்டுகளையும் யூஸ் பண்ணல. அவங்க ஏன் யூஸ் பண்ணலன்னு சொன்னால், அந்த இடத்துல போடுறதுக்கு ஒரு 12 பாம்ஸ் போதுமானது. மீதி அவ்வளோ போர் விமானங்கள்லேயே வந்துச்சோன்னு சொன்னால், இவங்க 2 நாடை வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஜோர்டான், சவுதி அரேபியா. ஒருவேளை இந்த ஜோர்டான், சவுதி அரேபியா தரப்பிலிருந்து ஏதாவது எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறதுதான் கூட அடுத்த விமானங்கள். கூடவே 2 இந்த ஏரியல் டேங்கர் விமானம்னு சொல்லுவாங்க. பாதி வழியில் என்ன செய்யும், பெட்ரோல் காலியாகும். அப்போ காலியாகும் பொழுது அதில் ரீஃபில்லிங் பண்ணணும். ரீஃபில்லிங் பண்ணுறதுக்காகவே அதையும் அவர்கள் ஆயத்தமாக சென்று அந்த தாக்குதலை என்ன செய்திருக்கிறார்கள், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த ஜோர்டான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் வைத்திருக்கிற அந்த ரேடார் கருவிகளில் இந்த போர் விமானங்கள் சிக்காதபடிக்கு தாழ்வாக பறந்து சென்றிருக்கிறார்கள். மொசாடுக்கு நல்லா தெரியும், ஐடிஎஃப்க்கு நல்லா தெரியும் அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி. அப்படியாக அவர்கள் அதை செய்தார்கள். கடந்து சென்று அங்கே தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக வந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு பெரிய வெற்றியாகவும் இஸ்ரேலுக்கு பார்க்கப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிள் ஒரு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, கடைசி காலத்தில் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பு. இப்போ இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஜனம்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், அரேபியர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவங்க, ஆபிரகாம் வம்சத்தை சார்ந்தவர்கள். யூதர்களும் எந்த வம்சத்தை சார்ந்தவங்க, ஆபிரகாம் வம்சத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் 2 பேருக்கும் அம்மா வேற. அரேபியர்களுக்கு ஆகார், யூதர்களுக்கு சாரா. ஆக 2 பேருக்கும் அம்மா தான் வேற, அப்பா ஒன்று. ஆனால் இந்த 2 ஜனங்களுமே என்ன செய்கிறார்கள், மோதிக்கொள்கிறார்கள். மோதிக்கொள்வதற்கு இஸ்ரேல் ஒருபோதும் காரணம் அல்ல. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஒரு நாடு தான் இருக்குது. நான் அடிக்கடி அது சொல்லுவேன், ஒரு நாடு தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க இஸ்ரேலுடைய பூர்வீகமும் அதுதான்.
எங்கிருந்தாலும் இவர்கள் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி தீவிரவாத குழுக்கள், இந்த நீங்கள் இந்த பூமியில் பார்க்குற எல்லா தீவிரவாத குழுக்களும் பாருங்க, ஹமாஸ், அல் கொய்தா, தாலிபான், ISIS போன்ற இவங்கெல்லாம் சன்னி பிரிவு குழுக்களை, தீவிரவாத குழுக்களை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் இவருடைய எண்ணமே, இவருடைய மைண்டே இப்படிதான். இவருடைய மைண்ட்லேயே பாருங்க, ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா, ஏதாவது வேலை செய்கிறாங்களா, ஏதாவது கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கிறாங்களா பாருங்க. தீவிரவாதம் மட்டும்தான் அவங்க மனசில் இருந்து அதை மட்டும்தான் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள், வாஞ்சிக்கிறார்கள். நன்கொடைகளை மற்ற நாடுகளிலிருந்து அதிகமாக கோடிக்கணக்கில் நன்கொடைகளை வாங்கி சும்மா வீட்டில் இருந்துவிட்டு பாருங்க, இந்த மாதிரி தீவிரவாதத்தை தூண்டி விடுகிற இந்த செயல், இந்த வேலைகள் இது நம்முடைய உலகத்துக்கு பெரிய ஒரு ஆபத்தாக இது பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, மொத்தத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் என்கிற அந்த வார்த்தை சரியாக இருக்கிறது. இப்படி எண்ணெய் வளத்தை அவர்களுடைய நாட்டில் ஆண்டவர்களுக்கு கொடுத்து அவர்களை உயர்வாக்கி வைத்திருந்த பொழுதும் அவருடைய ஜனங்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் அந்த பணங்களை செலவிடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். மொத்தத்தில் இப்போ மறுபடியும் அந்த போர் மேகங்கள் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 7 முனை 8 முனைகளில் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரி 7 முனை 8 முனைகளில் யாராவது போர் செய்து சமாளித்து நிற்க முடியுமா? கர்த்தருடைய தயவு இது வருகிற நாட்களில் மீண்டும் 3ஆம் உலக யுத்தத்தை தான் உலகம் என்ன செய்கிறது, தேடி நெருங்கி செல்கிறது என்பதை நாம் நிச்சயமாக உணர முடிகிறது. நன்றிகள் பிரியமானவர்களே. காட் பிளஸ் யூ ஆல்.